நீங்கள் அல்லாவிடம் நெருங்க நெருங்க மக்களுக்கு நீங்கள் விசித்திரமாக தெரிவீர்கள். அவர்களின் கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. இது நீங்கள் அவர்களை விட உயர்ந்தவர் என்று நினைப்பதால் அல்ல, மாறாக நீங்கள் சிறப்பாக வாழ முயற்சிப்பதால்தான். உண்மையில் உலகம் எதை இயல்பு என்று கருதுகிறது என்று பாருங்கள். கெட்ட பழக்கங்கள், கவலை, நோக்கமில்லாத வாழ்க்கை, எப்போதும் எதிலாவது அடிமையாக இருப்பது, இவைதான் இயல்பு என்று கருதப்பட்டால், வித்தியாசமாக இருப்பது உண்மையில் ஒரு அருட்கொடை. ஷைத்தானின் திட்டம் மிகவும் எளிமையானது. தீமையான விஷயங்களை இயல்பாகவும் நல்ல விஷயங்களை விசித்திரமாக காட்டுவதுதான். அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் பெரும்பான்மையான மக்களை பின்பற்றினால் நீங்கள் வழிகெடுக்கப்படுவீர்கள் என்று. அதாவது எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக அது சரியானதாகிவிடாது. நீங்கள் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்துவிட இறைவன் உங்களை படைக்கவில்லை. உண்மையின் பக்கம் நிற்கவே அல்லாஹ் உங்களை படைத்துள்ளான். அதனால்தான் அல்லாஹ் நீங்கள் மனித குலத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயத்தினர் என்று கூறுகிறான். ஏனெனில் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் கூட்டத்தோடு செல்ல படைக்கப்படவில்லை, உலகிற்கு நன்மையை கொண்டு வரவே படைக்கப்பட்டீர்கள். இறைவனுடன் இருப்பதை தேர்ந்தெடுப்பது உங்களை தனிமையாக உணரச் செய்தால் ஒவ்வொரு இறைத்தூதரும் கேலி செய்யப்பட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிகவும் உன்னதமான மனிதர்களே கேலி செய்யப்பட்டார்கள் என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எனவே ஒவ்வொரு நாளும் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் மக்களின் அங்கீகாரத்தை தேடுவதை நிறுத்துங்கள். அல்லாவின் திருப்தியே நீங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் உங்கள் மீது கொள்ளும் ஒரு கண நேர திருப்தி உலகின் அனைத்து விருப்பங்களையும் விட மேலானது. மக்களின் கருத்துக்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் அவர்களின் நிராகரிப்பு உங்களை நசுக்கிவிடும். ஆனால் அல்லாவை மட்டுமே மனதில் கொண்டு வாழ்ந்தால் எதுவும் உங்களை உடைக்க முடியாது. இறுதியில் தூய இதயத்துடன் வருபவரை தவிர வேறு எதுவும் பயனளிக்காது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே உங்கள் இதயத்தை சுத்தமாக வைப்பதை தேர்ந்தெடுங்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுங்கள். உங்களை அல்லாவிடம் நெருக்கமாக்குவதை தேர்ந்தெடுங்கள். சரியான விஷயத்தில் வித்தியாசமாக இருப்பது விசித்திரமானது என்றாம். அப்படி வித்தியாசமாக இருப்பதுதான் அல்லாஹ் நமக்கு அளிக்கும் சிறந்த பரிசுகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.